வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து நம்ம பார்க்குறது பாருங்கள். ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் இந்த லெசனோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுதுப்பா. அடுத்து நெக்ஸ்ட் லெசன் வந்து என்னன்னு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? பிரிட்டிஷரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? ஆப்ஷன் பாருங்கள். ஏழ்மை மற்றும் பஞ்சம், பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம், வரி சுமை குறைவு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஏழ்மை மற்றும் பஞ்சம், பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம். ஸோ செல்வ சுரண்டல் கோட்பாடுனாவே நம்மளுக்கு யார் தான் மைண்டில் வரணும்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு செல்வ சுரண்டல் கோட்பாடுனாவே யாவும் வரணும். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு? செல்வ சுரண்டல் கோட்பாடு எப்படிலாம் இவர் வந்து அந்த அந்த மக்களோட இருந்து அவங்களோட கஷ்டத்தையும் எல்லாத்தையும் அவர் பார்த்ததுனால ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? நம்ம வந்து இவரை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜின் செல்வ சுரண்டல் கோட்பாடு எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு? 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்தியாவின் தொழிலங்கள் வளர்ச்சி. பாருங்கள், பேஜ் நம்பர் முதல் கொண்டே கொடுத்துருக்கேன். ஆங்கிலேயர் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதை இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பது முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்தியாவில் விவசாயம் சரி, கைவினை பொருட்கள் சரி, செல்வங்கள் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகள், அதுலேருந்து கிரானைட், நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் மக்கள் வந்து ரொம்ப வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆங்கிலேயர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதை இந்திய மக்கள் வறுமை காரணம்னு சொல்லி அப்போ தான் வந்து உணர்றாரு. இதனால தான் நம்ம மக்கள் வந்து ரொம்ப வறுமைக்கு காரணம் அப்படின்னு யார் சொல்ல வர்றாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதனால தான் தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்லி அந்த தலைப்பில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், மக்களின் வறுமைக்கு காரணம் கொடுத்துருக்காங்களா? நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஏழ்மை மற்றும் பஞ்சம். ஓகேங்களா? ஏழ்மைனாலும் பஞ்சம்னாலும் வறுமை. ஓகேங்களா? அப்போ அந்த பேராவில் பார்த்தோம்ல, பாருங்கள், இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன். அடுத்த லிஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நூல் வந்து அவர் எழுதியிருப்பார். அந்த நூலோட பேர் பாருங்கள், செல்வ சுரண்டல் தலைப்பில் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். அவர் நூல் எழுதியிருக்காரு. நூலின் பேர் என்ன? இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், ப்ராவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சி காலத்தில் எப்படிலாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு இந்த நூலில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி விளங்குகிறார். ஓகேங்களா? அடுத்து இது எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளில் இருக்குது. ஓகேங்களா? நவ்ரோஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலிருந்து பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம் ஹோம் சார்ஜ் என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேர்கிறது என்கிறார். ஓகேங்களா? இந்தியாவிலிருந்து பெருந்தொகை வந்து உள்நாட்டு செலவு கட்டணம், அது வந்து ஹோம் சார்ஜ் என்ற வகையில் இங்கிலாந்து போய் சேர்கிறது என்கிறார். பாருங்க, இங்கிலாந்திற்கும் இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் வந்து 130 மில்லியன் பவுண்டுகள் ஆகும். இங்கிலாந்துக்கு இந்தியா ஏன் நம்ம கடன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது சிறிது காலத்தில் 220 மில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்த போது அதில் 18% ஆப்கானிஸ்தானோடும்
பர்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக சொல்லப்பட்டது. ஒரு அரசு அறிக்கை பாருங்க. ஒரு அரசு அறிக்கை 1908ஆம் ஆண்டின் நிலவரத்தை குறிப்பிடும்போது இருப்பு அதை பாதிக்கும் வகையில் மற்றும் இந்தியாவின் கடன் பாக்கி வந்து பாருங்கள், இந்தியாவின் கடன் பாக்கி வந்து 177 மில்லியன் பவுண்டுகள் என்றது. இந்தியாவில் முதலீடுகள் தோய்வு நிலையை எட்டிய போது பிரிட்டிஷ் அரசு இங்கிலாந்தின் தனியாரிடமிருந்து முதலீடுகள் பெற்றுக்கொண்டனர். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து முதலீடு தோய்வு நிலையை எட்டிய போது தான் பிரிட்டிஷ் அரசு இங்கிலாந்தின் தனியாரிடமிருந்து முதலீடுகள் பெற்றுக்கொண்டனர். இதனால் பிரிட்டிஷ் அரசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க செல்வங்கள் வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்துக்கு போய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தோய்வு நிலைனாவே என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் வந்து வளர்ச்சி தேக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்தியாவில் நம்ம வளர்ச்சி இருந்தால் தானேப்பா நம்ம வந்து வளர்ச்சி வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இருக்கிற மக்களிடம் இருந்து செல்வங்கள் வளங்கள் என்னென்ன பண்ணுறோமோ, நம்ம இந்தியாவில் விவசாயம் சரி, செல்வங்கள் சரி, இந்த நிலக்கரி அது நிறைய இது எல்லாமே சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து வறுமை மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி தேக்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இந்தியாவில் நடந்த செல்வ வள கடத்தல் அப்படின்றாங்க. செல்வ வள கடத்தல் ட்ரெயின் ஆஃப் வெல்த் என்ற இப்போக்கை வர்ணிக்கும் தாதாபாய் நவ்ரோஜி, இவ்வளங்கள் இந்தியாவிலே தங்கியிருந்தால் இந்த நாடு செழித்திருக்கும். இந்த வளங்கள் வந்து இந்தியாவில் தங்கியிருந்தால் இந்த நாடு செழித்திருக்கும் என கூறியவர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்லணும். அதேமாதிரி இந்தியாவில் நடந்த செல்வ வளங்கள் கடத்தல் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னாவே தாதாபாய் நவ்ரோஜி. கஜினி முகமதுவின் கொள்ளை வந்து 18 முறையோடு நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்ளையோ முடிவில்லாமல் தொடர்கிறது என்றார். ஆர்சி தத் மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவின் ஆட்சி காலத்தின் கடைசி 10 ஆண்டுகளின் 1891 1901 ஓகேங்களா, 10 ஆண்டுகளில் மொத்த வருவாயுமானது 647 மில்லியன். பாருங்கள், விக்டோரியாவின் காலத்தில் கடைசி 10 ஆண்டு மொத்த வருவாய் வந்து 647 மில்லியன் பவுண்டுகளில் அதில் 159 மில்லியன் பவுண்டுகள் வந்து இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, என தெரிய வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இது மொத்த வருவாயில் 24% சொல்லப்படுகிறது. இங்கிலாந்துக்கும் இந்தியாவின் செல்வ வளங்கள் கொள்ளை போனதை தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு விளங்கியது. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்தியாவில் என்னதான் விளைச்சல் பண்ணாலும் விவசாயம் பண்ணாலும் வளங்கள் இருந்தாலும் நிலம் இருந்தாலும் வரி இருந்தாலும் எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது சுரண்டல், அதாவது செல்வ சுரண்டல் சொல்கிறாங்க. சரியா, அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியின் சுரண்டல் கடும் பஞ்சங்களுக்கு இட்டு சென்ற விவசாயிகளையும் கைவினை அறிஞர்களையும் நாட்டை விட்டு வெளியேறி ஆங்கில பேரரசின் இதர காலனிகளின் ஒப்பந்த கூலிகளாக பணி செய்ய நிர்பந்தம் செய்தனர். அதாவது ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளையும் கைவினை அறிஞர்கள், அதாவது நம்ம அந்த பொம்மை சின்ன இந்த தோடுகள் கூட அழகழகாக டிசைன் பண்ணி அந்த காலத்துலேயே அழகாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அழகழகாக குட்டி குட்டி கைவினை பொருட்களை பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளையும் அறிஞர்களையும் கைவினை அறிஞர்களையும் அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே போய் அவங்க கால் கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியும் தேக்கமும் மக்களோட வறுமை பஞ்சமும் இது இருந்திருக்குன்னு சொல்லி யார் சொல்ல வர்றாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா,
சரி, ஓகே ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு லெசனில் எப்படி டிஎன்பிசியில் கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.